வாடகை கட்டடத்தில் கடை நடத்தி வருபவர்களிடம் வரி கட்ட நிர்பந்திக்கும் நடவடிக்கையை பரிசீலிக்க கோரி தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை சார்பில் சென்னை மாநகராட்சி ஆணையரிடம் மனு அளிக்கப்பட்டுள்ளது. சென்னை ரிப்பன் மாளிகையில் இது தொடர்பாக மனு அளித்த பின்னர் தமிழ்நாடு வணிகர் சங்கத்தின் மாநில தலைவர் டைமண்ட் ராஜா செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், சொத்து வரியை கட்டிய பின்னரே உரிமம் வழங்கப்படும் என கடை உரிமையாளர்களை வற்புறுத்தக்கூடாது என்று தெரிவித்தார். நடைபாதை வியாபாரிகளுக்கு 2 மாதத்திற்கு ஒருமுறை ஆய்வு செய்து அபராதம் விதிப்பது முறையல்ல என்று கூறியுள்ளார். மாதம் மின்கட்டணம் செலுத்தும் வழிமுறையை அரசாங்கம் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும் டைமண்ட் ராஜா கோரிக்கை விடுத்தார். இந்த நடைபாதை கடைகள் இருக்கும் வியாபாரிகளை அப்பப்போ துன்புறுத்துறாங்க. 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி அவங்களுக்கு அபராதம் செலுத்துகிறார்கள். அந்த அபராதம் செலுத்தக்கூடாது. அவங்களும் வெண்டிங்கில் தான் இருக்காங்க. இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா சாலையோர வியாபாரிகளுக்குன்னு சொல்லி இந்த வெண்டிங் கமிட்டின்னு ஒரு எலெக்ஷன் அப்படின்னு சொல்லி ஒரு பேரில் அதுலேயும் அரசியல் தான் இருக்கின்றதே தவிர இதை பொதுவான கருத்தோடு அரசாங்கம் பொதுவான கருத்தோடு கொண்டு வர வேண்டும். அத்தனை சாலையோர வியாபாரிகளையும் கணக்கெடுத்து அவர்களை ஒரு நேர்கோட்டில் கொண்டு வந்து அவர்கள் அத்தனை பேரையும் அந்த வெண்டிங் கமிட்டியில் சேர்க்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கூறிக்கொள்கிறேன்.